Students, இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கான எக்ஸசைஸ் நம்பர் 7.2 கொஸ்டின் நம்பர் 3ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸசைஸோட क्वेश्चंस எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடண்ட் பாத்துக்கோங்க. இது வந்து ஒரு கேஸ் பேஸ்ட் டைப் क्वेश्चन. இதுல பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு to conduct sports day activities in your rectangular shaped school garden ABCD. Lines have been drawn with chalk powder at the distance 1 meter each. இந்த மாதிரி chalk powder லைன் போட்டிருக்காங்க. ஒரு லைன்ஸ்க்கு நடுவுல 1 மீட்டர் வந்து கேப் இருந்தது. 100 flare parts have been placed at the distance of 1 meter from each other along the diagonal along the line AD. A ல இருந்து D வரைக்கும் 100 flare parts வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு flare part 1 மீட்டர் அவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நிகரிகா runs 1/4 of the distance of AD அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த நிகரிகான்ற கேர்ள் on the second line. செகண்ட் லைன்ல போயிட்டு இருக்க கேர்ள் பேரு நிகரிகா. இவங்க எங்க போயிட்டு இருந்தாங்கன்னா 1/4 of the distance of AD அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ADல மொத்தம் எவ்வளவு ஃபிளார் பார்ட்ஸ் இருந்தது? 100 இருந்தது. அப்ப இதுல 100 மீட்டர்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஃபிளார் பார்ட் 1 மீட்டருக்கு நடுவுல தான் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மீட்டர் விட்டு ஒரு ஃபிளார் பார்ட் வச்சிருந்தாங்க. அப்ப ஏடியோட மொத்த லென்த் பாத்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ். அதுல 1/4 வந்து நிகரிகா ஓடி இருக்கா. அப்போ வந்து 1/4 of AD எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 1/4 of 100 இதை கேன்சல் பண்ணா 25 which is equal to 25. அப்போ வந்து 25 மீட்டர் வந்து நிகரிகா ஓடி இருக்கா. எந்த ஆக்சிஸ்ல? ஒய் ஆக்சிஸ்ல. ஓடிட்டு இருக்க லைன் வந்து செகண்ட் லைன். அப்போ அவளோட பொசிஷன் ஒரு கிராஃப் ஷீட்ல பார்க்கும்போது இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல 2வும் ஒய் ஆக்சிஸ்ல 25யும் மீட் பண்ணியிருக்க பிளேஸ்ல தான் நிகரிகாவோட பொசிஷன் இருக்கு. அப்போ நிகரிகாவோட லைன் பாயிண்ட் வந்து 2,25 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்க, Preet runs 1/5 of the distance of AD on the 8th line அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8th லைன்ல போயிட்டு இருக்கவங்க பேரு பிரீத். அவங்க வந்து எவ்வளவு தூரம் ஓடி இருக்காங்கன்னா 1/5 of AD கொடுத்துருக்காங்க. அப்ப பிரீத் வந்து 1/5 of ADன்னு எழுதிக்கோங்க. 1/5 of AD வந்து திருப்பியும் 100 தான். ஸோ இதை கேன்சல் பண்ணா 20 கிடைக்குது. அந்த எத்தனாவது லைன்ல ஓடிட்டு இருக்காங்க? 8th லைன்ல தான் ஓடிட்டு இருக்காங்க. அப்ப பிரீத்தோட பாயிண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 8, ஒய் ஆக்சிஸ்ல வந்து 20. இந்த ஒய் ஆக்சிஸ்ல அந்த ஃபிளார் பார்ட் கிட்ட போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கதான் ஒய் ஆக்சிஸ்ல அவங்க போயிட்டு இருந்த டிஸ்டன்ஸ். அப்போ 20 மீட்டர்ல அவங்க இருந்திருக்காங்க. இவங்க வந்து 25 மீட்டர்ஸ்ல இருந்திருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரோட பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் போத் த ஃபிளாக்ஸ்? இவங்க ரெண்டு பேர் கையில வச்சிருக்க ஃபிளாகோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த ரெண்டு கேர்ள்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேர்ளோட பாயிண்ட் வந்து 2,25. ரெண்டாவது கேர்ளோட பாயிண்ட் வந்து 8,20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இதுதான். இது வந்து x1 y1ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து x2 y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1. x2 வந்து 8 மைனஸ் x1 வந்து 2 த ஹோல் ஸ்கொயர். y2ஓட வேல்யூ 20 மைனஸ் 25 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 8ல 4 மைனஸ் பண்ணா இங்க 6 ஸ்கொயர் கிடைக்கும். பிளஸ் இது வந்து மைனஸ் 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ 6 ஸ்கொயர் பண்ணா 36, 5 ஸ்கொயர் பண்ணா 25. ஸோ 61 கிடைக்குது. அப்போ ரூட் 61 அப்படின்றது தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த டிஸ்டன்ஸ். இதை நீங்க வெளியில எடுக்க வேணா, நீங்க அப்படியே விட்டுறலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதில் முதல் கொஸ்டின் மட்டும் தான் நம்ம இப்போ ஆன்சர் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் போத் த ஃபிளாக்ஸ் சொல்லியாச்சு. ரூட் 61 மீட்டர்ஸ். இஃப் Rashmi has to post a blue color flag exactly halfway between the line segment joining these two flags, where should she post the flag அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் எக்ஸாக்டா மிடில் வந்து இன்னொரு கேர்ள் ஃபிளாக் எடுத்துட்டு போனோம்னா அவளோட பொசிஷனை கண்டுபிடிங்க. மிடில் வே அப்படின்னா மிட் பாயிண்ட் கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் மிட் பாயிண்ட் என்ன? அங்கதான் வந்து தேர்ட் கேர்ள் வந்து ப்ளூ கலர் ஃபிளாக் வந்து எடுத்துட்டு போனோம் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதில் கொடுத்துருக்க இந்த ஹாஃப்வேன்றது வந்து மிட் பாயிண்ட்னு அர்த்தம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதி இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதோட மிட் பாயிண்ட் ஃபார்முலா இதுதான். இது வந்து திருப்பியும் இது x1, இது y1, இது உங்களோட x2, இது y2. ஸோ ராஷ்மின்றவங்க வந்து எங்க ஃபிளாக் எடுத்துட்டு போனோம்னா மிடில் வேல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ராஷ்மியோட பொசிஷன் x1 plus x2/2. அப்போ 2 plus 8/2, 25 plus 20/2. இதான் உங்களோட பாயிண்டா இருக்கணும். இதை ஆட் பண்ணா 10/2 கிடைக்குது. இதை ஆட் பண்ணா 45/2 கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து 5, இது வந்து 22.5 கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ராஷ்மின்றவங்க வந்து 5th லைன்ல போகணும். 22.5ன்ற ஃபிளார் பார்ட் பக்கத்துல அவங்க ஓடிட்டு இருக்கணும் அப்படின்றதான் கரெக்டான அர்த்தம். இதோட சென்டென்ஸ் இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ 5th லைன்ல டிஸ்டன்ஸ் ஆஃப் 22.5 மீட்டர்ஸ்ல அவங்க வந்து ஃபிளாக் எடுத்துட்டு போகணுன்றதா கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம்.
Find the ratio in which the line segment joining these 2 points is divided by minus 1,6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So question number 4ல line segment joining these 2 point அப்படின்னா இந்த கார்னரும் அந்த கார்னரும் கொடுத்திருக்காங்க. minus 3,10ன்றதும் 6, minus 8ன்றதும் இந்த ரெண்டு ending points which is divided by minus 1,6னா இந்த லைன் வந்து நடுவுல minus 1,6 அப்படின்ற பாயிண்டால கட் ஆயிருக்கு. என்ன ரேஷியோல இது வந்து கட் ஆயிருக்கும் கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ m/nன்றது நம்ம இதோட ரேஷியோன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா ரேஷியோ ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த எண்டிங் பாயிண்ட்ஸாக இருக்காங்கல்ல அவங்க வந்து உங்களோட x1, y1, x2, y2 m-உம் n-ஓட வேல்யூ மட்டும் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். செக்ஷன் ஃபார்முலாவோட ஆன்சரும் ஆல்ரெடி கொடுத்தாச்சு -1,6ன்னு. இப்போ இதான் நம்மளோட ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா. இல்லை m-உம் n-ஓட வேல்யூ மட்டும் நமக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு அந்த x1, y1, x2, y2 அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ m x2 ஓட வேல்யூ 6 ப்ளஸ் n x1 ஓட வேல்யூ -3 டிவைடட் பை m ப்ளஸ் n. அதே மாதிரி yல பார்க்கும்போது m y2 வந்து -8 n y1 ஓட வேல்யூ 10 டிவைடட் பை m ப்ளஸ் n which is equal to -1,6ன்றது கொஸ்டின். இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் இந்த கோஆர்டினேட்டில் இருக்க இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவும் ஈக்குவல், அதே மாதிரி இந்த செகண்ட் வேல்யூவும் ஈக்குவல். நீங்கள் ஏதாவது ஒன்றை ஈக்குவேட் பண்ணாலே உங்களால் ரேஷியோ கண்டுபிடிச்சிட முடியும். நான் இந்த முதல் ஒன்றை வந்து ஈக்குவேட் பண்ணுறேன். அதாவது 6m minus 3n divided by m plus n is equal to -1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் செகண்ட் ஒன்னை ஈக்குவேட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இந்த டிவைடில் இருக்க m plus n அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், மல்டிப்பிளில் வரும். அப்போ 6m minus 3n equal to -1 into m plus n அப்படின்னு கிடைக்குது. ஸோ -1 உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ -m minus n கிடைச்சிடும். ஏன்னா 1ல் தான் மல்டிப்ளை இருக்கு. m எல்லாம் ஒரு பக்கம் n எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எடுத்துக்கலாம். இந்த -m அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம், இந்த 3n இங்கே எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து 6m plus m equal to -n plus 3n கிடைக்கும். n இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு m இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஆட் பண்ணால் 7m, இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 2n கிடைக்குது. m/nன்றது தான் நம்மளோட ரேஷியோ. இந்த n இங்கேயும் இந்த 7 அங்கேயும் கொண்டு போய்க்கலாம். அப்போ 2/7 அப்படின்னு கிடைக்குது. அப்போ m/n அப்படின்றது வந்து ஆக்சுவலாக 2:7 தான். இதுதான் உங்களோட கரெக்டான ரேஷியோ. நீங்கள் செகண்ட் பாயிண்ட்டையும் கண்டிப்பாக ஈக்குவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று ஈக்குவேட் பண்ணி நீங்கள் ஆன்சர் சொல்லினா நான் ரெண்டுத்துலேயும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 5ல find the ratio in which the line segment joining A and B divided by x-axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4 மாதிரியே தான் இருக்குது. லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ரெண்டு பாயிண்ட்டு ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டு எண்டிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்ல, அதில் ஒரு பாயிண்ட் வந்து A, இன்னொரு பாயிண்ட் வந்து B. பியோட கோஆர்டினேட் வந்து -4,5னும் ஏயோட கோஆர்டினேட் வந்து 1,-5னும் கொடுத்துட்டாங்க. விச் இஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆக்சிஸ்னா இது நடுவில் ஒரு லைன் வந்து கட் ஆயிருக்கு. அது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸோட பாயிண்ட். எக்ஸ் ஆக்சிஸோட பாயிண்ட்னா ஒய்யோட கோஆர்டினேட் 0வா இருக்கும். அப்போ அந்த பாயிண்டோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து x,0. சப்போஸ் எக்ஸாமில் ஒய் ஆக்சிஸால் டிவைட் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை 0,y அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸால் டிவைட் ஆச்சுன்னா இது என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணியிருக்கோம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. m/n எழுதிக்கோங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க தான் உங்களோட x1, y1, இது வந்து உங்களோட x2, y2. ஸோ செக்ஷன் ஃபார்முலா எழுதிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த போகிறோம். அந்த டிவிஷன் ஆஃப் பாயிண்ட் இருக்குல்ல அதில் வந்து x,0 நம்ம எடுக்கணும். ஸோ செக்ஷன் ஃபார்முலா எழுதி இந்த டிவிஷன் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே எழுதிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்னால x,0ன்னு போட்டுக்கோங்க. ரேஷியோ தெரியாதுன்றதுனால m-உம் n-உம் அப்படியே இருக்கும். m x2க்கு பதிலாக கொஸ்டினில் -4 இருக்குது, ப்ளஸ் n x1க்கு பதிலாக 1 கொடுத்துருக்காங்க, பை m ப்ளஸ் n அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் பாயிண்டில் m y2ஓட வேல்யூ 5 ப்ளஸ் n y1ஓட வேல்யூ -5 டிவைடட் பை m ப்ளஸ் n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஈக்குவல் டு x,0. நான் போன சம்மில் இங்கே ரெண்டுமே நம்பர் இருந்ததுனால நீங்கள் இதையும் ஈக்குவேட் பண்ணலாம், ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் வந்து கண்டிப்பாக இந்த செகண்ட் பாயிண்ட்டு தான் நம்ம முதல்ல ஈக்குவேட் பண்ணணும். ஃபஸ்ட்டே நம்ம ஈக்குவேட் பண்ணணும், ஆனால் ஃபஸ்ட்டு இந்த 0 இருக்க தான் ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வேல்யூ கிடைக்கும். நம்ம இதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸும் m ப்ளஸ் n-உம் வரும், நமக்கு சம் சால்வ் ஆகாது. ஸோ முதல்ல இது ஈக்குவல் டு 0 நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 5 × m 5m minus 5n divided by m plus n is equal to 0. டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். ஆனால் 0 × anything 0 தான் வரும். அப்போ 5m minus 5n equal to 0ன்னு கிடைக்குது. மைனஸில் இருக்க 5n அந்த பக்கம் போனால் ப்ளஸில் வரும். அப்போ m by n is equal to 5/5. கேன்சல் பண்ணோன்னா 1/1ன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. அப்போ m/nன்றது வந்து 1:1 ரேஷியோ தான்.
ஃபைண்ட் த ரேஷியோ மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா சம்ம நம்ம இங்கேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அவங்க கேட்டிருக்காங்க ஆல்சோ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் டிவிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ ஈக்குவேட் பண்ண போகிறோம். இதில் எம்முக்கும் எண்ணுக்கும் பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம் 1 1 அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதான் கொஸ்டின். எம்முக்கும் எண்ணுக்கும் பதிலாக எம்எஸ்டிஎனோட வேல்யூ 1:1 கண்டுபிடிச்சிட்டதுனால எம்முக்கும் எனக்கும் 1 1 போட்டுடலாம். இங்கே 1 போட்டால் 1 × -4 இங்கே 1 × 1 1 divided by m plus n க்கு 1 plus 1 வரும், which is equal to நமக்கு இங்க கொடுத்திருக்க பாயிண்ட் வந்து x. So இது -3 by 1 plus 1 வந்து 2, which is equal to x. அப்ப இந்த x என்ற பாயிண்ட் வந்து -3/2 தான். நம்ம x ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு எடுத்தோம், x, 0 எடுத்திருந்தோம். அப்ப the point of division போட்டுருங்க. கொஸ்டின்ல வந்து கிளியரா கேட்டிருக்காங்க ஆல்சோ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் டிவிஷன். கண்டிப்பா இதை எடுத்து எழுதணும். x, 0 தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் டிவிஷன். எக்ஸ்க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ தான் -3/2. அப்போ -3/2, 0ன்றதான் பாயிண்ட் ஆஃப் டிவிஷன். ரேஷியோ தான் நம்மளோட 1:1. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.